தமிழகத்தில் பல மாதங்களுக்கு பிறகு தினசரி கொரோனா பாதிப்பு 2000க்கும் கீழ் குறைந்தது மக்கள் மத்தியில் நிம்மதி ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் கொரோனா தொற்று படிப்படியாக குறைந்து வரும் நிலையில் பல மாதங்களுக்கு பிறகு தினசரி பாதிப்பு 1971ஆக பதிவாகியுள்ளது. கொரோனா தொற்றுக்கு சிகிச்சை பெறுவோர் எண்ணிக்கையும் வெகுவாக குறைந்து 27,282ஆக உள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் கொரோனா தொற்றுக்கு 28 பேர் பலியாகி உள்ள நிலையில் இதுவரை தொற்று காரணமாக மொத்தம் 33,752 பேர் உயிரிழந்துள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. மேலும் தொற்று பாதிப்பிலிருந்து ஒரே நாளில் 2,558 பேர் குணமடைந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் அதிகபட்சமாக கோவையில் 209 பேர் கொரோனா தொற்றால் புதிதாக பாதிக்கப்பட்டுள்ளனர். சென்னையை பொறுத்தவரை 147 பேர் புதிதாக தொற்றால் பாதிக்கப்பட்டிருப்பதாக சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்திற்கு தடை விதிக்க கோரி கர்நாடக உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருப்பது தமிழக விவசாயிகளிடையே கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக விவசாயிகளின் தண்ணீர் பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்தை செயல்படுத்த தமிழக அரசு தீவிரம் காட்டி வருகிறது. இந்நிலையில் காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்திற்கு தடை விதிக்க கோரி கர்நாடக அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது. காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டம் மூலமாக 45 TMC தண்ணீர் தமிழகத்திற்கு கூடுதலாக கிடைப்பதாகவும் இதனால் தங்களுக்கு குடிநீர் பிரச்சனை ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ள கர்நாடக அரசு தமிழக அரசின் ஆறுகள் இணைப்பு திட்டத்திற்கு தடை விதிக்க வேண்டுமென இடைக்கால மனுவையும் தாக்கல் செய்துள்ளது. இத்திட்டத்தை அனுமதிப்பதன் மூலம் காவிரி தீர்ப்பில் உச்சநீதிமன்றம் குறிப்பிட்டுள்ள 177.25 TMC அளவை விட பங்கீட்டு அளவு அதிகமாகிறது என்றும் கூறப்பட்டுள்ளது. ஏற்கனவே மேகதாது விவகாரத்தில் தமிழக அரசு கர்நாடக அரசுக்கு அழுத்தம் கொடுத்து வரும் நிலையில் காவிரி குண்டாறு திட்டத்திற்கு எதிராக கர்நாடக அரசு தடை ஆணை கேட்டிருப்பது தமிழக விவசாயிகளிடையே கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெட்ரோல் டீசல் விலையேற்றம், விஐபிகளின் தொலைபேசி ஒட்டுக்கேட்பு உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களை எழுப்பி எதிர்க்கட்சிகள் கடும் அமளியில் ஈடுபட்டதால் கூட்டத்தொடரின் முதல் நாளே நாடாளுமன்றம் முடங்கியது. கொரோனா உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள், அரசியல் சூழலுக்கு மத்தியில் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. காலை 11 மணிக்கு நாடாளுமன்றம் கூடியவுடன் மறைந்த உறுப்பினர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. பின்னர் மக்களவை தொடங்கியதும் புதிய அமைச்சர்களை அறிமுகப்படுத்தி பிரதமர் நரேந்திர மோடி பேசினார். ஆனால் அவரது பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்த எதிர்க்கட்சிகள் கடும் அமளியில் ஈடுபட்டனர். எதிர்க்கட்சி எம்பிக்கள் தொடர்ந்து கூச்சல் குழப்பத்தில் ஈடுபட்டதற்கு பாஜக எம்பிக்கள் எதிர்ப்பு தெரிவித்து முழக்கமிட்டதால் மக்களவை அடுத்தடுத்து ஒத்திவைக்கப்பட்டது. தொடர்ந்து மாலை 3:30 மணிக்கு மீண்டும் அவை கூடியபோது பிரதமரின் பேச்சை கண்டித்தும் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் குறித்து பதில் அளிக்க கோரியும் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து முழக்கமிட்டதால் மக்களவை நாளை வரை ஒத்திவைக்கப்பட்டது. देश के ओबीसी मंत्री बने, देश के किसानों के बेटे मंत्री बने, ये बात कुछ लोगों को राज नहीं आती है और इसलिए उनका परिचय तक नहीं होने देते हैं। और इसलिए माननीय अध्यक्ष जी, मंत्रिमंडल में नवनियुक्त सदस्यों को लोकसभा में इंट्रोड्यूस समझा जाए। இதே கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநிலங்களவையிலும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கடும் அமளியில் ஈடுபட்டனர். இதனால் அவை நடவடிக்கைகள் முடங்கியதைத் தொடர்ந்து மாநிலங்களவையும் நாளை வரை ஒத்திவைத்து வெங்கையா நாயுடு உத்தரவிட்டார். இது தொடர்பாக டெல்லியில் பேசிய திமுக மாநிலங்களவை குழு தலைவர் திருச்சி சிவா, மேகதாது விவகாரம், பெட்ரோல் டீசல் உயர்வு, விவசாயிகள் போராட்டம் உள்ளிட்டவை குறித்து பதிலளிக்க வலியுறுத்தியதாகவும் ஆனால் மத்திய அரசு செவிசாய்க்காமல் அவையை நாளை வரை ஒத்திவைத்து விட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். மேகதாது அணையை கர்நாடக அரசு காவிரிக்கு குறுக்கே மேகதாது என்ற இடத்தில் கட்டுவதற்கு அனுமதிக்க கூடாது, இது காவிரி நடுவர் மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்புக்கு எதிரானது, இரண்டாவதாக தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த விவசாயமும் பாதிக்கப்படும் என்பதனை தமிழக முதல்வர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் பிரதமரிடம் வலியுறுத்தியிருக்கிறார். எனவே மத்திய அரசு ஒன்றிய அரசு இதை
எப்படி கையாள வேண்டுமோ அந்த வகையில் கையாண்டு, நீங்கள் ஏற்கனவே மத்திய நீர்வள ஆணையம் கொடுத்த அனுமதியை வைத்து கர்நாடக அரசு முயல்கிறது என்று வலியுறுத்தியதை அவை நடவடிக்கைகளை ஒத்திவைத்துவிட்டு மிக முக்கியமாக விவாதிக்க வேண்டும் என்று சொல்லி நோட்டீஸ் கொடுத்திருந்தோம். திரிணாமுல் காங்கிரஸில் இருந்து பெட்ரோலிய பொருட்களுடைய விலை உயர்வாகவும், விவசாயிகள் பிரச்சனைக்காக கம்யூனிஸ்ட் கட்சி, காங்கிரஸ் போன்றவர்களெல்லாம் பல்வேறு கோரிக்கைகளை வைத்திருந்தார்கள். ஆனால் எந்த கோரிக்கையும் அவைத்தலைவர் ஏற்கவில்லை. அவையை ஒத்தி வைத்துவிட்டு எந்த பிரச்சனையும் விவாதிப்பதற்கு இடம் தரவில்லை. எனவே தொடர்ந்து அவையில் பிரச்சனை ஏற்பட்ட காரணத்தால் நாளை காலை வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. பெகாசஸ் மென்பொருள் மூலம் இந்தியாவில் முக்கிய பிரமுகர்கள் வேவு பார்க்கப்பட்டதாக கூறப்படும் அதிர்ச்சி தகவலுக்கு மத்திய அரசு மறுப்பு தெரிவித்துள்ளது. இஸ்ரேலில் உள்ள நிறுவனம் தயாரித்துள்ள பெகாசஸ் மென்பொருள் மூலம் இந்தியாவின் 3 அமைச்சர்கள், நீதிபதிகள், பத்திரிகையாளர்கள், முக்கிய தலைவர்களின் செல்போன் மற்றும் கணினி விவரங்கள் ஹேக்கிங் செய்யப்பட்டதாகவும் அவர்கள் உளவு பார்க்கப்பட்டதாகவும் அதிர்ச்சி தகவல் வெளியானது. நாடாளுமன்றம் இன்று கூடுவதற்கு முன்னதாக வெளியான இந்த தகவலால் பரபரப்பு ஏற்பட்டது. இது தொடர்பாக நாடாளுமன்றத்தில் பிரச்சினை எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டன. அதன்படி மக்களவையில் இந்த பிரச்சினை எழுப்பப்பட்ட போது புதிதாக பொறுப்பேற்ற தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் விளக்கம் அளித்தார். அப்போது பேசிய அவர், மிகவும் பரபரப்பான ஒரு செய்தியை இணையதள நிறுவனம் ஒன்று நேற்றிரவு வெளியிட்டிருப்பதாக சுட்டிக்காட்டினார். மிகவும் உச்சபட்ச குற்றச்சாட்டுகள் அந்த செய்தியில் இருப்பதை குறிப்பிட்ட அமைச்சர், நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு முன்னதாக இந்த செய்தி வெளியாகி இருப்பதை தற்செயலாக கருதிவிட முடியாது எனவும் தெரிவித்தார். சசிகலா எத்தனை பொய்யான தகவல்களை பரப்பினாலும் அதிமுகவை வீழ்த்த முடியாது என்று அக்கட்சியின் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி, அதிமுக தொண்டர்களுடன் சசிகலா தொலைபேசியில் பேசி வருவது குறித்து சரமாரியாக விமர்சித்தார். சசிகலா தொடர்ந்து தவறான தகவல்களை கூறி வருவதாக குற்றம் சாட்டிய அவர், எத்தனை பொய்யான தகவல்களை பரப்பினாலும் அவரால் அதிமுகவை வீழ்த்த முடியாது என தெரிவித்தார். எம்ஜிஆருக்கே அரசியல் ஆலோசனை வழங்கியதாக சசிகலா கூறுவது நகைப்பிற்குரியது என்றும் அவர் யாருக்கும் ஆலோசகராக இருந்ததில்லை எனவும் பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார். அதிமுக தோல்வியை கண்டது, ஒன்னா இருந்திருந்தா ஜெயிச்சிருப்போம் அப்படிங்கிற ஒரு கருத்தை பதிவு. அந்த அம்மா 96 தான் இருந்தது, நம்ம இங்கதான் 96 தான் இருந்தது. 2006 இந்த அம்மா இருந்தது இல்ல, 2006 2001 தான் இருந்தது. அதே வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு தவறான செய்தியை பரப்பி வராங்க. எவ்வளவு தவறான செய்தியை பரப்பினாலும் அதிமுகவை வீழ்த்த முடியாது. ஜெயலலிதா ஒரு ஆளுமையை உருவாக்குனதே ஒரு சசிகலா தான் அப்படிங்கிற மாதிரி பேட்டி கொடுத்தாங்க. ஏற்கனவே பொன்மனச்செம்மல் புரட்சித்தலைவர் எம்ஜிஆருக்கு ஆலோசனை வழங்கினாங்க. அப்படி அம்மாவுக்கு அவர் தான் ஆலோசனை வழங்க, பொன்மனச்செம்மல் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு ஆலோசனை வாங்கினாங்க. ஆகவே அவர்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு தவறான கருத்தை பரப்பி வருகிறார். இது மக்கள் நம்ப தயாராக இல்லை. தமிழகத்தில் +2 தேர்வு மதிப்பெண் விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளது. இதில் மாணவ மாணவியர் எவரும் 600க்கு 600 மதிப்பெண் பெறவில்லை. 39,679 பேர் அனைத்து பாடப்பிரிவுகளிலும் 551 முதல் 600 மதிப்பெண்கள் எடுத்துள்ளனர். தமிழகத்தில் கொரோனா அச்சுறுத்தலின் காரணமாக தேர்வுகள் நடத்தப்படாத நிலையில் 1 முதல் 12ஆம் வகுப்பு வரையில் அனைத்து மாணவர்களும் தேர்ச்சி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் தமிழக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகளை இணையதளம் வாயிலாக வெளியிட்டார். மாணவர்கள் பள்ளியில் சமர்ப்பித்த அலைபேசி எண்ணிற்கும் மதிப்பெண் விவரங்கள் அனுப்பப்பட்டன. 4,35,973 மாணவிகள், 3,80,500 மாணவர்கள் என மொத்தம் 8,16,473 பேரும் 100% தேர்ச்சி அடைந்துள்ளனர். அறிவியல் பாடப்பிரிவில் அதிக அளவு மாணவர்கள் தேர்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் 550 மதிப்பெண்களுக்கு மேல் 39,679 பேர் பெற்றுள்ள நிலையில் 500 முதல் 550 வரை 1,63,133 பேரும், 451 முதல் 500 வரையில் 2,22,522 பேரும், 401 முதல் 450 வரையில் 2,08,016 மாணவர்களும் மதிப்பெண்களை பெற்றுள்ளனர். மேலும் ஏற்கனவே 12ஆம் வகுப்பில் அரியர் வைத்திருந்தவர்கள் மற்றும் 11ஆம் வகுப்பில் அரியர் வைத்திருந்த 33,557 பேரும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் குழந்தைகளுக்கென பிரத்யேக முறையில் அமைக்கப்பட்டுள்ள கார்ட்டூன் ஓவியங்கள் நிறைந்த அறைகள் காண்போரை கவர்ந்திருக்கும் வண்ணம் உள்ளது.
கொரோனா தொற்றின் 2ஆம் அலை படிப்படியாக ஓய்ந்து வரும் நிலையில் செப்டம்பர் மாதத்தில் 3ஆம் அலை தாக்கக்கூடும் என உலக சுகாதார ஆய்வாளர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் 3ஆம் அலையில் குழந்தைகளே அதிகம் பாதிக்கப்படுவர் என்ற கூற்று பரவி வரும் நிலையில் அதற்கென முன்னேற்பாடு பணிகளை பல்வேறு மாநில அரசுகளும் துரிதப்படுத்தியுள்ளன. அந்த வகையில் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவமனை நிர்வாகம் புதுவித முயற்சியை கையில் எடுத்துள்ளது. மருத்துவமனை என்றாலே ஒருவித அச்ச உணர்வு கொண்ட குழந்தைகள் மனநிலையை மாற்ற கார்ட்டூன் ஓவியங்கள் கொண்ட அறைகள் தயார்படுத்தப்பட்டுள்ளன. குழந்தைகளுக்கு சிகிச்சை அளிக்கும் முன்பு அவர்களின் மனநிலையை சீராக்க வேண்டும் என்று நினைத்து அதற்கேற்ப சுற்றுச்சூழல் மாற்றியமைக்கப்பட்டு வருகிறது. பெயிண்ட் பாண்டிச்சேரி மற்றும் கேர்மேக்ஸ் ஃபவுண்டேஷன் என்ற தொண்டு நிறுவனத்துடன் இணைந்த புதுச்சேரி சுகாதாரத்துறை குழந்தைகள் பிரிவு முழுவதும் அவர்கள் விரும்பும் கார்ட்டூன் கதாபாத்திரங்களை ஓவியங்களாக வரைந்து வருகிறது. தேசிய அளவிலும் உலக அளவிலும் நடைபெற்ற சில முக்கிய நிகழ்வுகளை விரைவு செய்திகளாக தற்போது பார்க்கலாம். சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் பேராயர் எஸ்ரா சருகுணத்தின் 83வது பிறந்தநாள் விழா ஒடுக்கப்பட்டோர் தினமாகவும் சமூக நீதி இயக்கத்தின் 23வது ஆண்டு விழாவாகவும் நடைபெற்றது. இந்த விழாவிற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் சென்று எஸ்ரா சருகுணத்திற்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார். அதேபோல அமைச்சர்கள் சேகர் பாபு, மினோ தங்குராஜ், திண்டுக்கல் லியோனி, பீட்டர் அல்போன்ஸ் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டு எஸ்ரா சருகுணத்திற்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். அதிமுகவில் நிர்வாகிகள் நியமனத்திற்கு தடை கோரிய வழக்கை நிராகரிக்க வேண்டும் என அக்கட்சியின் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி சார்பில் சென்னை நகர உரிமையியல் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. உட்கட்சி தேர்தலை நடத்தாமல் நிர்வாகிகளை நியமனம் செய்ய தடை விதிக்க கோரி வழக்கு தொடரப்பட்டு இருந்தது. இதனை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் வேறு சிலரின் தனிப்பட்ட நலனுக்காக கட்சியின் பெயருக்கு களங்கம் ஏற்படுத்த வேண்டும் என்ற உள்நோக்கத்தோடு இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என மனுவில் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார். முகத்தை காட்ட விரும்பாத சிலர் பின்னால் இருந்து மனுதாரரை இயக்குவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். அதிமுக முகங்களாக ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளரை தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொண்டுள்ள நிலையில் நிர்வாகிகள் நியமனத்தை கேள்வி கேட்க முடியாது எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இவ்வழக்கின் விசாரணையை ஆகஸ்ட் 10ஆம் தேதிக்கு நீதிமன்றம் தள்ளி வைத்துள்ளது. சென்னை பெங்களூரு விரைவு சாலை திட்டத்திற்காக நிலம் கையகப்படுத்தும் நடவடிக்கைகளுக்கு தடை கோரிய வழக்கில் பதிலளிக்க மத்திய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக தொடரப்பட்ட வழக்கில் புதிய வழித்தடத்தின் மூலம் சுமார் 200 விவசாயிகள் பாதிக்கப்படுவதாகவும், காஞ்சிபுரம் மாவட்டம் மாம்பாக்கம், வடமங்கலம் கிராமங்களில் விரைவு சாலை அமைக்கும் பணிகளுக்கு நிலம் கையகப்படுத்துதல் உள்ளிட்ட நடவடிக்கைகளுக்கு தடை விதிக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் மனு தொடர்பாக மத்திய அரசு மற்றும் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம், சென்னை பெங்களூரு விரைவு சாலை திட்ட இயக்குநர் ஆகியோர் ஒரு வாரத்தில் பதிலளிக்க உத்தரவிட்டது. 33 புதிய புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலம் 17,297 கோடி முதலீட்டில் 54,041 பேருக்கு வேலைவாய்ப்பு உருவாகும் வகையில் நாளை முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின்றன. சென்னை கிண்டியில் நடைபெறவுள்ள இந்த நிகழ்ச்சியில் தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர். இதில் ஆட்டோமொபைல், காற்றாலை, எரிசக்தி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளன. மேலும் 14 திட்டங்களுக்கும் நாளை முதலமைச்சர் அடிக்கல் நாட்டுகிறார். தடை செய்யப்பட்ட சுருக்குமடி, இரட்டைமடி வலை விவகாரத்தில் சட்டப்படியான தமிழக அரசின் நடவடிக்கைகளுக்கு மீனவர்கள் ஒத்துழைக்க வேண்டும் என மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். கடற்கரை ஓர மாவட்டங்களில் மீனவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் நாகையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன், நாகை துறைமுக விரிவாக்கப் பணிகள் விரைந்து தொடங்கப்படும் என்று உறுதியளித்தார். மேலும் தடை செய்யப்பட்ட வலைகள் பயன்படுத்தும் விவகாரத்தில் சுமூக தீர்வு எட்டும் வகையில் அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் மீனவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் என்றும் தெரிவித்தார். எரிவாயு குழாய்கள் பதிக்கும் திட்டத்தில் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் தவறான தகவல்களை பகிர்ந்து வருவதாக தமிழக தொழில்துறை அமைச்சர் தாமு அன்பரசன் தெரிவித்துள்ளார்.
இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 2018 முதல் 2021 ஆண்டு மார்ச் வரையிலான அதிமுக ஆட்சியில் சுமார் 1000 கிலோமீட்டர் நீளத்திற்கு விவசாய நிலங்களில் எரிவாயு குழாய்கள் பதிக்கப்பட்டுள்ளதாகவும், அதனை மறந்து ஓ பன்னீர்செல்வம் அறிக்கை வெளியிட்டு வருவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த பிப்ரவரி மாதம் பிரதமரால் தொடங்கி வைக்கப்பட்ட ராமநாதபுரம் தூத்துக்குடி எரிவாயு குழாய் திட்டத்தை சுட்டிக்காட்டிய அவர், தற்போதுதான் இத்திட்டம் செயல்படுவது போல் ஓ பன்னீர்செல்வம் நடந்து கொள்வது வியப்பாக உள்ளது என்று பதிலடி கொடுத்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் நெடுஞ்சாலை பணிகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுப்பேன் என விஜய் சம்பத் எம்பி தெரிவித்தார். நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் பங்கேற்ற பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதன்முறையாக நாடாளுமன்றத்திற்குள் சென்றது நிகழ்ச்சியாக இருந்ததாக கூறினார். கன்னியாகுமரிக்கு தேவையான திட்டங்களை கொண்டு சேர்ப்பேன் எனவும் அவர் உறுதிபட கூறினார். அந்த பாராளுமன்றத்துக்குள்ள முதல் அடி எடுத்து வைக்கும் போது அந்த காங்கிரஸ் பார்ட்டி ஆஃபீஸ் ரூமில் இருந்து நம்ம அந்த ஹவுஸுக்குள்ளே போகும்போது அந்த தருணம் ரொம்ப ஒரு மகிழ்ச்சி மிக்க ஒரு தருணமாக இருந்தது. அதே போல் எல்லா எம்பிஸையும் சந்திக்கும் போது எல்லா தலைவர்களும் பார்க்கும்போது ரொம்ப நிகழ்வாக இருந்தது. அந்த இடத்துல பதவி ஏற்கும்போது எல்லாரையும் தாண்டி நம்ம போய் அந்த முதல் குரல் கன்னியாகுமரி அப்படின்னு ஆரம்பிக்கும் போது அது ஒரு படபடப்பு இருந்துகிட்டே இருந்தது. அதை முடித்து வரதுக்கு அப்புறம் தான் ஒரு அமைதியாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இல்லை, இப்போது கன்னியாகுமரி பொறுத்த வரைக்கும் அப்பாவுடைய கனவுகள் நிறைய இருந்தது. அதே மாதிரி கோரிக்கைகளை மக்களுடைய கோரிக்கையை எடுத்து பல நலத்திட்டங்கள் கொண்டு வரணுன்ற ஒரு இதில் இருந்தாங்க. ஸோ அதாவது அப்பா சொன்ன திட்டங்களும் கொண்டு வர நினைச்ச திட்டங்களையும் கண்டிப்பாக பேசி கொண்டு வருவதற்கு முழு நடவடிக்கை எடுக்கப்படும். அது உறுதியாக. மகாராஷ்டிராவின் மும்பை கார்கர் மலையில் சிக்கி தவித்த 78 பெண்கள், 5 குழந்தைகள் உட்பட 116 சுற்றுலா பயணிகளை போலீசார் மற்றும் தீயணைப்பு அதிகாரிகள் பத்திரமாக மீட்டனர். பருவமழையின் போது ஏற்படும் விபத்துகள் காரணமாக கார்கர் மலைகள் மற்றும் பாண்டவ்கடா நீர்வீழ்ச்சிக்கு நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆனால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் அங்கு தடையை மீறி சென்றனர். இந்நிலையில் அப்பகுதியில் கனமழை பெய்ய அங்குள்ள சிறு ஓடையில் வெள்ளம் பெருக்கெடுத்து மூடியது. இதனால் திரும்பி வர முடியாமல் சுற்றுலா பயணிகள் தவித்த நிலையில் தகவல் அறிந்த போலீசார் மற்றும் தீயணைப்புத் துறையினர் ஓடையின் குறுக்கே ஏணியால் பாலத்தை உருவாக்கியும் கயிறு கட்டியும் சுற்றுலா பயணிகளை மீட்டனர். लहान मुलगा त्याच्यासोबत दुसरी टीम पाठव. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே சட்டவிரோதமாக துப்பாக்கி எடுத்துச் சென்ற 3 பேரை காவல்துறையினர் அதிரடியாக கைது செய்தனர். திருக்கோவிலூர் அடுத்த மணலூர்பேட்டை அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகே உதவி ஆய்வாளர் அகிலன் தலைமையிலான போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டு இருந்தனர். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த நபர்களை தடுத்து நிறுத்தி விசாரித்ததில் முன்னுக்கு பின் முரணாக பதில் கூறியுள்ளனர். இதனால் சந்தேகமடைந்த போலீசார் அவர்களை தீவிரமாக சோதித்ததில் நாட்டு துப்பாக்கி, அருவாள் உள்ளிட்ட ஆயுதங்கள் எடுத்துச் சென்றது கண்டுபிடிக்கப்பட்டது. அவர்கள் எகால் கிராமத்தை சேர்ந்த லியோடினிஸ், டேவிட், பிரவீன் என்பது தெரியவந்துள்ளது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். பெல்ஜியத்தில் 2 கைகள் இல்லாத நிலையிலும் தமது குழந்தையை அழகாக கவனித்து வரும் தாய்க்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றன. பெல்ஜியத்தின் பிரசலிஸில் வசித்து வரும் சாரா டால்ஃபிக்கு பிறவியிலேயே 2 கைகளும் இல்லை என தெரிகிறது. இதனால் தமது அன்றாட பணிகளுக்கு யாருடைய உதவியும் நாடாமல் தமது கால்களாலேயே அனைத்தையும் செய்து வருகிறார். தமது பெண் குழந்தையை காலால் தூக்கி கொஞ்சி மகிழும் சாரா டால்ஃபி தமது குழந்தைக்கு தேவையான அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்து வருகிறார். நடிகை அமலா பாலின் நீச்சல் குள புகைப்படங்களுக்கு ரசிகர்கள் முண்டியடித்து லைக்குகளை குவித்து வருகின்றனர். பரபரப்பாக சினிமாவில் நடிப்பது, ஊர் சுற்றுவது, இயற்கையுடன் இணைந்து வாழ்வது, யோகா, சமையல், பார்ட்டி கொண்டாடுவது என அசத்தி வரும் அமலா பால் சமூக வலைதளத்தில் மிகவும் ஆக்டிவாக உள்ளார். ஆனால் கடந்த சில வாரங்களாகவே கவர்ச்சி புகைப்படங்களை பதிவிடுவதில்லை. இந்த நிலையில் சமீபத்தில் அவர் வெளியிட்டுள்ள புகைப்படங்கள் ரசிகர்கள் மிரள வைக்கும் அளவிற்கு உள்ளன. நீச்சல் குளம் அருகே நின்று பல்வேறு விதமாக புகைப்படங்களுக்கு போஸ் கொடுத்து ரசிகர்களை கிறங்க வைத்துள்ளார்.
ஆந்திரா மாநிலம் கண்டலேறு அணையில் இருந்து திறந்துவிடப்பட்ட கிருஷ்ணா நதிநீர் இதுவரை 1 டிஎம்சி அளவுக்கு பூண்டி நீர்த்தேக்கத்தை வந்தடைந்துள்ளது. சென்னை மக்களின் குடிநீர் தேவைக்காக கடந்த ஜூன் 14ஆம் தேதியன்று கண்டலேறு அணையில் இருந்து 500 கனஅடி வீதம் தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. பின்னர் படிப்படியாக 2100 கனஅடியாக உயர்த்தப்பட்டு தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. தமிழக எல்லையான ஊத்துக்கோட்டை 0 பாயிண்டிற்கு ஜூன் 16ஆம் தேதி வந்தடைந்த நீரானது தற்போது பூண்டி நீர்த்தேக்கத்தில் 1 டிஎம்சியை தாண்டியதாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பூண்டி ஏரியில் தற்போது 1143 மில்லியன் கனஅடி நீர் இருப்பு உள்ளது. சென்னையின் பல்வேறு பகுதிகளில் திடீரென பெய்த மழையின் போது தோன்றிய இரட்டை வானவில்லை பொதுமக்கள் கண்டு மகிழ்ச்சி அடைந்தனர். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் கடந்த சில தினங்களாக மாலை மற்றும் இரவு நேரங்களில் மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் திடீரென கருமேகம் சூழ்ந்து கனமழை பெய்தது. அப்போது இரட்டை வானவில் தோன்றியது. இதனை கண்ட பொதுமக்கள் ஆச்சரியத்துடன் கண்டு ரசித்தனர்.